Episode 8 உயிர் தப்பிய ஒருவன் மனிதனே இல்லை. The only survivor was never human. Next stop. The man who survived என்ற வார்த்தைகள் பஸ் முன்புறத்தில் இரத்து சிவப்பாக மின்னியது. அதை பார்த்த அரவிந்தின் மனதில் ராஜசேகர் சொன்ன வார்த்தை மீண்டும் ஒலித்தது. அவன் மனிதனே இல்ல. பஸ் முழு வேகத்தில் இருளை கிழித்துக் கொண்டு சென்றது. வெளியே பனி மட்டுமே. சில நேரங்களில் ஷேடோ ஃபிகர்ஸ் ஓடுவது போல தெரிந்தது. பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர்ஸ் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் கண்கள் மட்டும் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தது. திடீரென டிவி ஸ்கிரீன் ஆன் ஆனது. அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம். ஒரு மனிதன் பெட்ல படுத்திருந்தான். முழு உடம்பும் பேண்டேஜ். அரவிந்த் கவனமாக பார்த்தான். அதிர்ச்சியில் அவன் மூச்சு நின்றது. அந்த பெட்ல இருந்தது அவன்தான். அப்போ நான் உயிரோடு இருக்கேனா? ராஜசேகர் மெதுவாக சொன்னார். உன் உடம்பு மட்டும் உயிரோடு இருக்கு. ஆனா உன் ஆன்மா இந்த பஸ்ஸில் சிக்கியிருக்கு. அந்த வார்த்தை அரவிந்தை உறைய வைத்தது. அதே நேரத்தில் பஸ்ஸின் ஜன்னல்களில் கிராக்ஸ் தோன்ற ஆரம்பித்தது. டக் டக் டக். வெளியில் நூற்றுக்கணக்கான ஷேடோ ஃபிகர்ஸ் நின்றிருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் கைகளை நீட்டினார்கள். அவரை வெளியே அனுப்பு. அவன் எங்களோட வரணும். நிவேதா திடீரென எழுந்தாள். ஆனா இந்த முறை அவள் முகம் வெளிரி, கண்களில் கருப்பு வெயின்ஸ் தெரிந்தது. அவர்கள் உன்னை கூட்டிக்கிட்டு போக வந்திருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவர்கள். அந்த நேரத்தில் பஸ்ஸின் முன்புற டோர் தானாக திறந்தது. வெளியில் முழு இருள். அந்த இருளுக்குள் இருந்து ஷேடோ ஃபிகர் மெதுவாக உள்ளே வந்தான். பர்ன் மார்க்ஸ், கருக்கான கண்கள், சிதைந்த சிரிப்பு. ராஜசேகர் கோபமாக கத்தினார். நீங்க எல்லாரையும் கொன்றது போதாதா? அவன் சிரித்தான். இல்ல, இன்னும் ஒரு டன் மீதம் இருக்கான். அவன் அரவிந்தை பார்த்தான். அவன் உடம்பு இன்னும் உயிரோட இருக்கு. ஆனா அவன் ஆன்மா என்கிட்டதான் இருக்கு. அரவிந்த் நடுங்கினான். நீ யார்? டிவி ஸ்கிரீன் மீண்டும் ஆன் ஆனது. ஒரு போலீஸ் ரிப்போர்ட். சர்வைவர் நேம் கார்த்திக் ராஜசேகர். அரவிந்த் அதிர்ச்சியடைந்தான். ராஜசேகரின் மகனா? ஷேடோ ஃபிகர் மெதுவாக சொன்னான். என் அப்பாவை எல்லாரும் கொலைக்காரன்னு சொன்னாங்க. அதனால் அந்த இரவில் நான் எல்லாரையும் கூத்திக்கிட்டு போனேன். பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் கத்த ஆரம்பித்தார்கள். பஸ் முழுவதும் நடுங்கியது. ஜன்னல்கள் உடைய ஆரம்பித்தது. குளிர்ந்த கைகள் உள்ளே நுழைந்தது. ராஜசேகர் அரவிந்தை பார்த்து கத்தினார். அவனை நிறுத்து, இல்லனா இந்த பஸ் ஒருபோதும் நிற்காது. அந்த நேரத்தில் டிவி ஸ்கிரீன்ல புதிய வார்த்தைகள் மின்னியது. ஃபைனல் ஸ்டாப், த லாஸ்ட் சாய்ஸ். அரவிந்த் பயத்தில் பார்த்தான். என்ன சாய்ஸ்? கார்த்திக் சிரித்தான். அடுத்த ஸ்டாப்ல நீ யாரு உயிரோடு இருக்கணும்னு முடிவு பண்ணணும். பஸ் முழு வேகத்தில் இருளுக்குள் பாய்ந்தது. தொடரும்.